ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அந்த நினைவுகளை எல்லாம் நினைக்கிற பொழுது மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். மடத்தில் எப்போ பார்த்தாலும் சரி, பெரியவா இருக்கிற போதெல்லாம் பெரிய கூட்டம். இன்றைக்கும் காஞ்சிபுரத்திலே ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்த போதும், அதற்கு பின்னால் இன்றைக்கி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அதற்கு பிறகு சத்திய சுவாமிகள், யார் இருந்தாலும் மடத்தில் பெரியவா இருக்கிற போதெல்லாம் இன்றைக்கும் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும். முன்பெல்லாம் என்ன பண்ணுவான்னா, பெரியவா மடத்தில் ராத்திரி 12 ரூபாய்க்கு மேலே மடத்தில் இருக்கக்கூடாதும்பாரா. அந்த அளவுக்கு நம்ம பணத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர். மடத்தில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற என்ற சந்தோஷத்தோடு இருந்தவர் மகா பெரியவர். ஒரு முறை மடத்தில் பணமே இல்லை, மதியத்திற்கான உணவுக்கு கூட கையிலே மடத்திலே பணம் இல்லை. என்ன செய்வதென்றே புரியவில்லை பெரியவா. மடத்தினுடைய வேலைகள் எல்லாம் எப்படி செய்வது என்று மடத்து மேனேஜர் பெரியவா இடத்துல வந்து, பெரியவா என்ன செய்வது என்று புரியவில்லையே என்று சொன்ன உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்லலாம், எல்லாம் காமாட்சி பார்த்துப்பாடா அப்படின்னாரான். வாழ்க்கை ஒன்றுமே புரியல, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா, எல்லாம் காமாட்சி பார்த்துப்பாடா என்று பெரியவா சொல்லுகிறார். நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அப்படி சொல்லி அடுத்த நிமிடமே மடத்து வாசலிலே ஒரு பெரிய மாட்டு வண்டி வந்து நின்றதாம். மாட்டு வண்டியிலிருந்து உள்ள முழுக்க காய்கறிகள், அரிசி மூட்டைகள், அதே போல பருப்பு வகைகள், நிறைய இலை எல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து மடத்து வாசலில் இறங்கி அங்கே அந்த கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா என்ன விஷயம்னு கேட்டாலாம். இல்லை பெரியவா, இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்க இருந்தது. அந்த கல்யாணத்தில் பையனோட வீட்டில் யாரோ தவறி போயிட்டா, அதனால் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாத சூழ்நிலை. இன்னும் 3 மாதம் ஆகுமா 4 மாதம் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் கல்யாணத்திற்காக வாங்கி வந்த அரிசி, அதுவும் குறிப்பாக காய்கறிகள் எல்லாம் அது கொஞ்ச நாள் ஆனால் வேஸ்ட் ஆகிடும் என்பதனாலே, அழுகி போய்விடும் என்பதனாலே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த பொழுது இங்கே மடம் ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு சன்னியாசி இருக்கிறார், அவரிடத்திலே போய் கொடுத்து விடுங்கள் என்று அங்கே இருக்கவர்கள் சொன்னார்கள். அதனால தான் பெரியவா எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, பெரியவா அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று வந்தவர்களுக்கெல்லாம் அருள் பிரசாதம் கொடுத்து விட்டு, அந்த பெண் கூட திருமணமாக வேண்டிய பெண்ணும் வந்திருக்கிறார். அந்த பெண்ணினுடைய தந்தையாரிடத்திலே பெரியவா கேட்கிறார், பொண்ணோட பெயர் என்னன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணோட அப்பா சொன்னாராம், பொண்ணோட பெயர் காமாட்சி அப்படின்னு சொன்னாரா. பெரியவா சொன்னார் அல்லவா, எல்லாம் காமாட்சி பார்த்துப்பான்ற உடனே காமாட்சி ரூபத்திலே இந்த திருமணம் தடைப்பட்டு அந்த எல்லா சாமான்களும் மடத்துக்கு வந்து, அன்றைக்கெல்லாம் அந்த வாரம் அந்த மாதம் முழுக்க மடத்துக்கு எல்லாம் உணவு கிடைக்கிற விதமாக எல்லா காய்கறிகளும் அரிசி மூட்டைகளும் அன்று வந்தது. பெரியவா காமாட்சி பார்த்துப்பா என்று சொன்னது அந்த பெரிய உண்மையாக இருந்தது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.